வணக்கம். நேரம் கடந்துச்சு. நானே 12:45 என்ன அனுப்புறேன்னு சொன்னவங்க இப்போ 1 மணி ஆயிடுச்சு. பேச வேண்டிய அனைத்தையும் இந்த கூட்டத்திற்கு என்ன நிறைவாக பேசணும் அனைத்தையும் பேசி முடித்திருக்காங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், பாராட்டு. அதே நேரத்தில் என்ன நான் வந்த நோக்கம்ன்றத ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு கொடுத்தது 2 நிமிடங்கள். ஆகவே நான் வேற ஒரு சங்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு இருந்தேன். தனியார் பள்ளிகள் சங்கம் தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் நான் சென்று இருக்கிறேன். குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து 14 ஒன்றியங்களிலும் என் கால்படாத இடம் கிடையாது. அப்படி ஒரு சேவை செய்யக்கூடியவன். அதுக்கு முன்னதாக நான் ஒரு சோசியல் ஒர்க்கர், மக்கள் பணி செய்யறாள். அதே நேரத்தில் பலமுறை அரசு பள்ளிகளுக்காகவும் போராடி பலமுறை சிறை சென்றுள்ள ஒரு ஆள் நான். அந்த வகையில் எனக்கு நான் தனியார் பள்ளியை தொடங்கின பிறகு, தனியார் பள்ளியில் நான் அங்கமான பிறகு, தனியார் பள்ளிகளை நிர்வகிக்கிற அந்த நிர்வாகிகளிடத்தில் பேசி எல்லாரும் ஒற்றுமையப்படுத்தி தனியார் பள்ளியுடைய குறைகளை தீர்ப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கும் போதுதான் நான் வேற சங்கத்தில் இருந்த ஒரு ஆளு அப்படிப்பட்ட தலைவரோடு இருந்த ஒரு தலைவரை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நான் தேர்ந்தெடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னு சொன்னா மார்ட்டின் கென்னடி இப்ப மற்ற சங்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேற சங்கத்துக்கிட்ட போகக்கூடாது. நான் ராமேஸ்வரத்தில் ஒரு ஸ்கூல்ல போய் பேசுறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க காலாளர்கள் வேற ஒரு சங்கத்தை சேர்ந்தவர். நான் ஒரு சங்கத்துல இருந்து போகும்போது இந்த சங்கத்துடைய தலைவர் கோச்சிக்கிறார். ஆனா அதுல ஒரு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு யாருன்னா அவர் தான் மார்ட்டின் கென்னடி ஐயா அவர்கள். ஏன்னா எந்த சங்கத்துல பேசு, ஆனா நல்லதை செய், எந்த பள்ளிக்கும் நல்லதை செய்கின்ற ஒரு வாழ்த்துகளோட என்ன அரவணைத்தவர் தான் மார்ட்டின் கென்னடி அவர்கள். அது மார்ட்டின் கென்னடி ஐயா மட்டும் சொல்ல முடியாது. அவரோடு இணைந்து இருக்கிற அவருடைய இளையவர் நம்ம ஜான் பிரபு அவர்களும் இரு இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா அவங்க சுட ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையிலும் சரி, உண்மையிலும் சரி, உழைப்பிலும் சரி அவங்களை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை. உண்மையாகவே தனியார் பள்ளிகளுக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட் அவங்க. அந்த தலைவர்களை நம்ம எக்காரணத்து கொண்டும் விட்டு விடுவானா? இந்த தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் தனியார் பள்ளிகள் ஓங்கும், வளரும், வாழ்த்தும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனக்கு நிறைய ஒரு கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு நாளைய தினத்துல மகளிர் தினம், இன்றைய தினத்துல இந்த விழா, இப்படி எல்லாம் பார்க்கும்போது டீச்சர்ஸ், இவ்வளவு டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா சொல்ல வேண்டிய கருத்துக்களை மிக அளவுல அதிக அளவுல சொல்லி முடித்திருக்காங்க. ஆகையினால இந்த நேரத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த விழா இன்னும் சிறப்பாக அமையும். வந்தவர்கள்லாம் வாழ்த்து பெற்று நீங்கள் மேலும் பல பள்ளிகளுக்கு வந்திருக்கீங்க. அனைத்து பள்ளிகளிலும் அந்தந்த ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று தீ போல துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நன்மை செய்ய முன்வாருங்கள் என்ற வாக்குறுதியின் பிரகாரம் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அல்தாஸ் நண்பர் மட்டுமல்ல, சகோதரர். நிறைய விஷயங்கள்ல அவர் எங்களோட பேசிக்குவாரு. ஒன்னா நாங்க செயல்படுறோம். எப்படி